இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் ஐசிஏஐ கோவை கிளையில் 77ஆம் பட்டய கணக்காளர்கள் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ஐசிஏஐயின் ஆர்எஸ்புர அலுவலகத்தில் ஐசிஏஐயின் துடியலூர் அலுவலகம் வரை பட்டய கணக்காளர்கள், சிஏ மாணவர்கள் உட்பட பலர் பங்கேற்ற மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை ஐசிஏஐயின் தென்மண்டல முன்னாள் தலைவர் பட்டய கணக்காளர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஐசிஏஐயின் கோவை கிளை தலைவர் பட்டய கணக்காளர் சதீஷ் ரவிக்குமார் ஐசிஏஐயின் கொடியை ஏற்றி வைத்து பட்டய கணக்காளர்கள் தினத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து வேலையும் வாழ்க்கையும் சமநிலையில் இருந்தது குறித்த ஒரு சிறப்புரையை வழங்கினார். பிஜிஎம் மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் சிபிஎஸ் சுமன் பேசும்போது, பரபரப்பு மிகுந்த இவ்வாழ்க்கையில் உடல் நிலையையும் மனநிலையையும் சமநிலையில் பேணுவது மிகவும் முக்கியமானது. குடும்பத்திற்கான நேரத்தையும் குழந்தைகளுக்கான நேரத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான நேரத்தையும் ஒதுக்கி சிறந்த முறையில் செயலாற்றிட வேண்டும் என கூறினார். பட்டய கணக்காளர்கள் தினத்தை முன்னிட்டு ரத்த தான முகாம், இலவச மருத்துவ முகாம் பிஜிஎம் மருத்துவமனையோடு இணைந்து நடத்தியது ஐசிஏஐ. பட்டய கணக்காளர்கள், சிஏ மாணவர்கள் மற்றும் பலர் இம்முகாம்களில் பங்கேற்றனர். மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 100 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. குழுமத்தின் நிர்வாக அறக்காவலர் லீமா ரோஸ் மார்டின் தலைமையில் மரக்கன்றுகள் பராமரிக்கப்படும். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் உறுப்பினராக இருந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக பங்களித்து வரும் பட்டய கணக்காளர்களுக்கான பாராட்டு விழா நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகே உள்ள கார்ஸ் லேட் வளாகத்தில் நடைபெற்றது. குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கப்பட்ட இவ்விழாவினை கோவை செல்வம் குழும நிறுவனத்தின் தலைவர் நந்தகுமார் தலைமையேற்று துவங்கி வைத்தார். மூத்த உறுப்பினர்களை வாழ்த்து பேசியதோடு சமூகத்தின் வளர்ச்சிக்கு பட்டய கணக்காளர்கள் அளித்து வரும் பங்கினை போற்று பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பட்டய கணக்காளர்கள் தினத்தின் முக்கியத்துவத்தையும் 77 ஆண்டுகால பயணத்தின் முக்கிய மைல்கள் குறித்து பேசினார். ஐசிஏஐயின் முன்னாள் அகில இந்திய தலைவர் பட்டய கணக்காளர் ராமசாமி சிறப்புரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து பேசிய ஐசிஏஐயின் தென்மண்டல உறுப்பினர் பட்டய கணக்காளர் ராஜேஷ் மூத்த உறுப்பினர்களை வாழ்த்து பேசியதோடு கோவை கிளையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பினை செய்த மூத்த உறுப்பினர்களின் வழிகாட்டுதலில் கோவை கிளையின் மேம்பாட்டுக்கு இயன்றதை செய்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். தொடர்ந்து மூத்த பட்டய கணக்காளர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற கிரிக்கெட், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பட்டய கணக்காளர்கள் மற்றும் சிஏ மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. பட்டய கணக்காளர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் சிஏ மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட விழாவில் மேஜிக் ஷோ, மென்டலிசம் ஷோ, யோகி சேகர் இசை நிகழ்ச்சி, துப்பாக்கி சுடுதல், டிராயிங், மெஹந்தி, பலூன் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பட்டய கணக்காளர்களின் 77ஆம் ஆண்டு விழாவினை ஐசிஏஐயின் கோவை கிளை தலைவர் சதீஷ் ரவிக்குமார், செயலாளர் தங்கவேல் முத்துசாமி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக நடத்தினர்.